பஞ்சமே, பஞ்சமே, ஏய் பஞ்சமே. என்னங்க? எதுக்கு காலங்காத்தாலே கத்திட்டு இருக்கீங்க? இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டு சீக்கிரமா என் வேட்டி சட்டையை எடு. டீ குடிக்கிறீங்களா? பார்த்தல, பொழுது விடிய போகுது. பண்ணாடா, கொஞ்சம் சீக்கிரம் வா. இந்தாங்க. என்ன தேவையில்லாம திட்ட வேலை வச்சுக்காதீங்க. அதான் இன்னொரு பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் உங்க கோவத்தை காட்டுங்க. எனக்கு தெரியும், அவளை பாக்குறதுக்கு தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு காலங்காத்தாலே கிளம்புறீங்க. என்னடி இந்த பாரு, இதுக்கு மேல அவங்கள பத்தி பேசுன கழுத்து அறுத்து ஆத்துல போட்டுருவேன். ஜாக்கிரதை. வெக்கங்கிட்ட மனுஷன் கோவத்துல என்கிட்ட தான் காமிச்சிட்டு இருப்பான். ரேகா, என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா? தோ வந்துட்டேன். முதல் ஜீப் போயிருச்சுன்னா அவ்வளவுதான். இந்த கீர்த்தி அக்கா வேற இன்னும் வரவே இல்ல. இன்னைக்கும் லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் கிளம்பிட்டேன், நீங்க வரீங்களாக்கா? இல்லம்மா, நீ கிளம்பு. ஈரோடு வரைக்கும் போகணும்ல. என்னாச்சு? வருத்தப்படுற மாதிரி இருக்கு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரா ஆக போற, குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. நான் கிளம்பிட்டேன்க்கா. அம்மா, நான் கிளம்புறேம்மா. த்ரிஷாவை பார்த்துட்டு போயிருக்கலாம். வேண்டாம், நம்மள வேண்டாதவங்க நமக்கும் வேண்டாம். நீ கிளம்பு. இந்தாங்கம்மா, இத குடிங்க. எனக்கு எதுக்குமா இந்த மருந்து குடுக்கற? அந்த கடவுள் கூப்பிட மாட்டேங்கிறது. இத நீங்களே வர வச்சது தானே. இப்ப மருந்து குடிக்க முடியலையா? குடிக்காம இருந்தா உங்களுக்கு நாங்க மருந்து குடுக்காம ஊருக்காரங்க கொன்னுட்டோம்னு நினைப்பாங்க. அஞ்சு அக்கா, அஞ்சு அக்கா. சார் நீங்களா? வாங்க, உள்ள வாங்க சார். என்னக்கா, காலையில ஆரம்பிச்சாச்சா? என்ன இவங்க தான் ஏதாவது சொல்ல வைக்கிறாங்க. அப்புறம் நான் டவுனுக்கு தான் போறேன். வந்தீங்கன்னா ஒன்னா போலாம். சரி, நான் அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேம்மா. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. அம்மா கிட்ட இப்போ ஏதாவது மாற்றம் இருக்கா? டாக்டர் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றது, எந்த மாற்றமும் இல்ல. 23 வருஷமா இப்படிதான் படுத்துட்டு இருக்காங்க. மருந்து வாங்கவே மாசம் 3000 தேவைப்படுது. தங்கச்சியோட படிப்பு, வீட்டு வாடகை எல்லாத்தையும் நான் தானே பார்த்தாகணும். கூட ஒருத்தி இருந்தா, அவ ஒருத்தனை பார்த்த உடனே அவன் கூடயே போயிட்டா. அவ நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷம்தான். நான் இங்க வந்து கொஞ்சம் வருஷம் தான் ஆகுது. இருந்தாலும் எனக்கு எல்லாருமே தெரியும். உங்க அம்மாவோட இந்த நிலைமை காரணம் உண்மையிலே உங்க அப்பா தானே. சாரி, பர்சனல்லாம் விட்டுருங்க. இதுல என்ன இருக்கு? யாருக்கிட்டயாச்சும் சொன்னா கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும்ல. அப்பா ரொம்ப கோவக்காரரா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பாவும் அம்மாவும் நானும் என் தங்கச்சிங்களும். என்னமோ இன்னைக்கு நல்ல வெயில். மழை பெய்யாம இருந்தா நல்லா இருக்கும். அண்ணா, அந்த மீனை ஃப்ரை பண்ண முடியுமா? முடியாதுடா, கல்யாணம் பண்ணி அனுப்பலாம். நல்லா கேக்குறான் பாரு கேள்வி. இதுக்கெல்லாம் நீ எதுக்கு பதில் சொல்ற? வறுக்கிறதா குழம்பு வைக்கிறதான்னு கேக்குறான். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா.
இந்த ஆளு எங்க போனார்னே தெரியலையே. ஏன் இவ்ளோ லேட் ஆகுது? நாச்சிமுத்தும் எங்க போனான்னு தெரியலையே. அம்மா, அட என்னம்மா எழுஞ்சிட்டீங்களா? இல்லம்மா, இன்னும் தூங்குறாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் வரலையாம்மா? அவங்க இப்ப வந்துடுவாங்க. நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடியாக என்ன? அங்கிள் வரும்போது அவர் கூட போகணும்ல. நீ சீக்கிரமா போய் பல் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துரு என்ன? அதுக்குள்ள நான் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். இப்போ மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா உதடு தேனம்மா, உதுராகம். டேய் வாயை மூடிட்டு வாடா. காலையில ஆரம்பிச்சிட்டான் மீனம்மா தேனம்மான்னுட்டு. காலங்கத்தால வரவேற்க தொடப்பத்தோட நிக்கிற. அண்ணா, செத்துடுவேன். என்னண்ணே இது? குர்ரா, தா போய் வறுத்துரு. ஏன் இன்னைக்கு லேட்டு? உன் அம்மாவோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். உள்ள போய் சமைக்கிற வேலையை பாரு. வந்ததும் வராததுமா கேள்வி கேட்கிற கேள்வி. நாச்சியார் அங்கிள். ஹாய், ஹாய். வாங்க வாங்க வாங்க. என்ன ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா? கிளம்பிட்டு இருக்கோம். போய் சீக்கிரமா கிளம்புங்க. இதுகளுக்கெல்லாம் செல்லம் கொடுத்து நீ தான் கெடுக்கிற. முத்த, என்னாச்சுண்ணா? மழை அதிகமா வரும்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போய் தார்பாயும் தொப்பையும் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. அக்கா அக்கா, அக்கா எங்க போயிருப்பாங்க? ம், வீட்டுல யாரும் இல்லையே. ஒரு மீன் போக ரெண்டு மீன். அக்கா, 2 மீன் கிடைச்சது. அந்த தார்பாயும் தொப்பி எடுங்க. அது வாசலுக்கு பின்னாடி தான் இருக்கு. அப்படியா? சரி. ஒரு மீன் போட்டு 2 மீன் கிடைச்சது. குழந்தைகளே, என்ன விளையாடுறீங்களா? விளையாடுங்க. அப்பா கிட்ட இந்த கோவம், அம்மா கிட்ட எந்த பாசமும் காட்டாதனால கொஞ்சம் கொஞ்சமா அம்மா நாச்சிமுத்து அங்கிளோட வலையில விழுந்துட்டாங்க. ஆக்சுவலா எங்க ஊரை நான் ரொம்ப மிஸ் பண்றேங்க. இப்பதானே முத முறையா வெளியில வந்திருக்கேன். அப்போ நீங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. என்னோட அம்மாக்கும் ஒரு துணையா இருந்திருக்கும். நீங்களும் எங்க வேணாலும் தைரியமா அதுவும் போலாம். சரிதான். போயிட்டு வந்துடுறமா? சரிங்க.
அதோ நம்ம ராகவன் மாஸ்டர் வராரு. யாருடி இவ? உன்கிட்ட தானே கேட்டா யாருன்னு. யாருடா நீ? வெளியூர்காரன்லாம் இங்க வந்து ஆட்டம் போடாதீங்க. மிதிச்ச போதும், நிறுத்துங்க. கட்டின பொண்டாட்டியோட முதுக உடைச்சி குழந்தைங்களெல்லாம் விட்டு பல வருஷம் முன்னாடி போனவங்க தானே நீங்க. இப்ப என்னமோ பெருசா கேட்க வந்திருக்காரு. அப்பான்ற திமிரா? அதெல்லாம் 20 வருஷம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அது இல்ல கார்டியன் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. உங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. வாய மூடி. யாருக்கிட்ட பேசுற? என்னடா பாக்குற? எழுதுறா. அண்ணா 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 விடுங்கண்ணே விடுங்கண்ணே. தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. எங்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதியை கொடுங்க. என்னடி பேசிக்கிட்டே இருக்க? கை வச்சு அவ்வளவுதான். இவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன். வாங்க.